தேவனை அறிஞ்சவங்க அவங்க சொல்றாங்க, ராத்திரில தூக்கம் இல்லை, தூங்குன வந்து அமுக்கு, கழுத்தை பிடிக்குது, காலை இழுக்குது, கையை இழுக்குது. நீ எழுது அதை விரட்ட இயேசுவின் நாமத்துல ஓடுவான், 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 அவங்களை விட்டு ஓடுவான். அவன் பயமுத்துறது. அப்படி பயமுத்தும் போது நீ பயந்து நிற்கும் போது அவன் இன்னும் கொண்டு அந்த பிரச்சனை அவன் தலையில திணிச்சு அவன் கக்க கக்க கண்ணு சிரிப்பான். அல்லேலூயா. அவனோட தந்திரத்துக்கு எதிர்த்து அவன் தந்திரவாதி. அவனுக்குள்ள எந்த வல்லமையும் இல்லை. அவன் யாரு சொல்லுங்க? தந்திரவாதி. பாருங்க, உனக்கு இருக்கிற பலவீனம் என்ன? உனக்கு என்ன பலவீனம்? அந்த பலவீனத்தை வைத்துதான் வருவான். உனக்குள்ள ஒரு பலவீனம் இருக்கு, எனக்கு தெரியாது. ஆனா அந்த பலவீனத்தை வைத்து என்ன செய்வான்? கிட்ட கிட்ட அப்படியே வருவான், அப்படியே வருவான், அப்படியே வருவான். இது ஒரு இன்ச்சு கொடுத்தா அப்படியே வந்து உட்கார்ந்து அணைச்சுக்குவான். அந்த ஒண்ணுக்குள்ள பலவீனம் இருந்தால் அது கர்த்தருக்கு அறிக்கையிட்டு சொல்லி அந்த பலவீனத்தை அகற்றி உங்களுடைய பலத்தை என்னை பலப்படுத்து என்று சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவினுடைய பலவீனத்தை சொல்றதுல என்ன வெக்கம்? என்ன வெக்கம்? வெக்கம் இருக்கா? ஆண்டவரே, எனக்கு இந்த பலவீனம், எனக்கு ஒரு பொண்ணு பத்தல, 4 பொண்ணு பத்தல, 5 பொண்ணு பத்தல, எதை பார்த்தாலும் ஆசையா இருக்கு, எனக்கு இந்த பலவீனம் அப்படி நீ கர்த்தர் சொன்னா கர்த்தர் அந்த பலவீனத்தை எடுத்து போடுவார். நீ கர்த்தர்ட்டி சொல்லாம உனக்குள்ளே வச்சு அவிஞ்சி உனக்குள்ளே வச்சு அக்னியை கொட்டி பார்க்கறதெல்லாம் இஷ்டப்பட்டா என்ன செய்வான்? பிசாசு கொண்டு போய் பாதாளத்தை தள்ளி போட்டுவான். அல்லேலூயா. ஐயா சிரிக்கிறது, ஐயா சிரிக்கிறது. ஒரு பொண்டாட்டி 2 பொண்டாட்டி. அதுல உண்மையிலே ஐயா ஆண்டுக்கு சொல்லு, உன் பலவீனத்தை, உன்னோட பலவீனத்தை கத்துட்டு அதுக்கு தாங்க கர்த்தர் நமக்கு அப்பா.